ஓம் நம சிவாய. திருவண்ணாமலையை பத்தி பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியை இப்ப பார்ப்போம். திருவண்ணாமலையில கார்த்திகை தீப திருவிழா 2 வாரத்துக்கு மேல நடக்கும். அதுல முதல் 3 நாட்கள்ல எல்லைப்பிடாரி, துர்க்கை அம்மன், விநாயகர் இவங்களுக்கான திருவிழாவை கொண்டாடுவாங்க. 4வது நாள் கொடியேற்றம் நடக்கும். அதுக்கப்புறம் 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்கும். பிரம்மோற்சவம் நடக்கிற 10வது நாள்ல காலம்பர கோவில்ல பரணி நட்சத்திர சுபவேளையில பரணி தீபம் ஏத்துவாங்க. சாயங்காலம் கார்த்திகை நட்சத்திரம் மகாதீபம் மலையில ஏத்துவாங்க. பிரம்மோற்சவம் நடக்கிற முதல் நாள்ல கொடி ஏத்துறாங்கல்ல, அந்த அன்னைக்கு அண்ணாமலையாருக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை எல்லாம் அன்னைக்கு சிறப்பா நடத்துவாங்க. இது மட்டும் இல்லாம உற்சவ மூர்த்திகளுக்கும் அபிஷேக ஆராதனை அலங்காரம் எல்லாம் சிறப்பா செய்வாங்க. இதுக்கப்புறமேட்டு உற்சவ மூர்த்திகள் எல்லாருமே உடைசூழ அண்ணாமலையார் கொடியேற்றத்தை பார்க்க வருவாரு. அவரு கம்பீரமா மேலதாளம் முழங்க பிரம்மோற்சவம் நடக்கிற இடத்துக்கு வருவாரு. கொடியேற்ற நேரத்துல சிவாச்சாரியர்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கணபதி தாளம் அப்படிங்கிற ஒரு பாடல பாடுவாங்க. இதுக்கப்புறம் சங்கீதம், மேளம், பிரம்மதாளம், நாதஸ்வரம் எல்லாம் ஒழிக்க அந்த கொடிய மெதுவா மேல ஏத்துவாங்க. எல்லாமே முடிஞ்சக்கு அப்புறம் பலிபீடத்துல பிண்ட பலி கொடுப்பாங்க. கொடி மரத்துக்கு தீபாரத்தனை காட்டிட்டு அண்ணாமலையாருக்கும் தீபாரத்தை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் சிவாச்சாரியர்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா நதிகளையும் எல்லா தேவதைகளையும் ஒவ்வொருத்தருடைய பெயரை உச்சரிச்சு அவங்கள அந்த இடத்துக்கு விழாவுக்கு வர சொல்லி அழைப்பாங்க. உடனே அவங்க அந்த இடத்துக்கு வர்றதா ஐதீகம். அதுக்கப்புறம் அண்ணாமலையார் உற்சவமூர்த்தி சூழ கல்யாண மண்டபத்துக்கு வந்துருவாரு. இந்த 10 நாட்களும் இரவு பகல் பாராம எல்லா நாளுமே திருவிழா போல இருக்குவாங்க. இதோட தொடர்ச்சியை நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.